நான் அன்றைக்கி 8-9 படத்துக்கு கதை வசனம் பாடல்கள் எழுதினாலும் எனக்கு ஒரு நூல் எழுதுங்க ஒரு ஆசை, அது ஒரு திருப்தி. அந்த ஒரு ஆசைக்காக தான் இந்த நூல் எழுதினேன். இது நூல் வெளியிடலாம்னு சொல்கிறத விட என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முப்பெரும் விழா. பேரரசர் பொறுத்த வரைக்கும் எல்லோருக்கும் தெரியும், ஒவ்வொரு ஊர் பேர் வச்சு ஒவ்வொரு கதாநாயகனோட படம் எடுக்கும்போது ரொம்ப அதிரடியாக, அதாவது நாட் ஜஸ்ட் த ஃபில்ம் பட் ஆல்சோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ். அவரோட மாஸ் ஹீரோ ஹேண்ட்லிங்ன்றது ஒன்லி குறிப்பிட்ட இயக்குநர்கள் தான் அது பயன்படுத்த முடியும். அதில் ஒருத்தர் பேரரசு சார். ஏன்னா ஒரு ஹீரோவை லவ் பண்ணி ஹீரோவை வந்து இப்படி காட்டினா மக்கள் ரசிப்பாங்க, இப்படி காட்டினா விசில் அடிப்பாங்க, இப்படி காட்டினா வந்து கை தட்டுவாங்க அப்படின்ட்டு ஒரு இயக்குனர் அது உணர்ந்து ஒரு கதையை அமைச்சு கொடுக்கும்போது உண்மையிலே ஹீரோஸ்க்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் லைக் பண்ணி அந்த கதாநாயகனை லைக் பண்ணி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து ஒரு சில பேர் தான் அந்த மாதிரி இருக்காங்க. அண்ட் பேரரசர் அவர் படங்களே சொல்லப்படும். சோழ நாட்டிலேருந்து வந்தவர் வந்து டிஆர் சார், வந்து சேர நாட்டில் வந்திருக்கிறவர் வந்து பாக்கியராஜ், பாண்டிய நாட்டிலேருந்து வந்திருக்கிறவர் வந்து பாரதி ராஜா. இதை கரெக்டாக வந்து அதுதான் வந்து பேரரசோட வந்து அந்த அந்த இது இவ்வளோ நாள் எங்களுக்கெல்லாம் பக்கத்துலேயே இருந்து எங்களால் இது எப்படி யோசிக்க முடியலைங்க. வேற ஒரு இது இருந்து அதை யோசித்து கொண்டு வந்து அழகாக பேரரசு, இந்த அது 3 பேர் இவங்களுக்குள்ள அடக்குன்னு வேற காமிச்சிட்டார். இவ்வளவு சிறப்பாக அதை வந்து ஒரு விழா எடுத்து அந்த புஸ்தகத்தை வெளியிடுவார் அப்படிங்கிறது நான் கூட நினைக்கல. ஸோ அவர் செஞ்சுருக்கிறது பணி வந்து சிறப்பான பணி. இப்போ இதோடு நிறுத்திக்காமல் அடுத்தது இன்னொரு டைட்டில் கொடுக்குறேன், அந்த டைட்டிலில் அவர் எழுதணும், சாதனைக்கு முந்தைய சோதனைகள். ஏன்னா எல்லாத்தையும் இப்போ என்னை பிரமிக்க வைத்த பிரபலங்கள் மட்டும் எழுதுனீங்களே ஒழிய அந்த பிரபலங்களுடைய பின்னணி அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். அப்போ பொதுவாக அஜித் விஜய் அப்படின்னு சொன்னோம்னா இது ஆகாது இந்த பக்கம் அந்த பக்கம் பேசுவாங்க இல்லையா. இப்போ நாங்கள் நடிக்கிற காலத்தில் எனக்கு டிஆருக்கு எப்பவுமே ஆப்போசிட் தான் பேசுறது. அந்த மாதிரி அஜித் விஜய் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அஜித் ஒரு படத்தினுடைய பூஜைக்கு வந்து விஜய் வருவார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அப்போது இல்லை அஜித் படத்துக்கு விஜய் எப்படி வருவார், சரியாக வராது அப்படின்ட்டு யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்புறதுனால அஜித்துக்கிட்டையும் சொல்லியிருக்காரு, இல்லை விஜய் வரேன்னு இருக்காரு. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டார். இவங்க யாருமே எதிர்பார்க்கல. கரெக்டாக பூஜை டைமில் விஜய் கரெக்டாக வந்து சேர்ந்தார் பூஜைக்கு. ஸோ 2 பேர்த்தையும் ஒன்றா அன்றைக்கி வச்சு ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து இது பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு அஜித் விஜய் எப்படிங்கிறது வேறு. ஆனால் ஒரு பேரரசனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு எந்த அளவுக்கு அவங்க வந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் பேரரசனுடைய. அதை விஷால் கூட சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன இது, நான் இந்த 3 ஜாம்பவான் போது நான் ஒரு தமிழ் நடிகனாக உனக்கு, நீ எங்ககிட்ட பக்கத்தில் உட்காந்து தூரம் உட்காந்து தமிழ் நடிகை நான் தான் உணரணும். இந்த 3 பேர் பக்கத்தில் உட்காரும்போது நான் ஒரு தமிழ் நடிகனாக உணர்ந்து என்ன, தட்ஸ் வெரி பேட். நீ எங்கே இருந்தாலும் தமிழ் நடிகன் தான். இந்த தமிழ்நாடு மாதிரி ஒரு அற்புதமான நாடு எதுவும் கிடையாது. எந்த இதுவும் இல்லாமல் நாம் போய் வேற எங்கேயுமே அரசியல் பண்ண முடியாது. இங்கே யார் வேணாலும் அரசியல் பண்ணணும். தமிழன் வேற எங்கேயுமே நீ அரசியல் பண்ண முடியாது. இங்கே யார் வேணாலும் பண்ணலாம். அங்கே போய் தொழில் தொடங்குவது கூட கஷ்டம், அதுக்கு 1000 பிரச்சனை. இங்கே யார் வேண்டுமானாலும் தொழில் தொடங்கலாம். தெரிந்தோ தெரியாமலோ எனக்கு தெரியல, அவங்கள்ட்ட செல்வழியிட்டு தான் பேசுவேன். ரொம்ப ஒதுங்கி இருக்கும் காலத்தால், எனக்கு வயசாயிடுச்சு. ஆனால் இதை மறந்து ஒரு போராட்டம் வெடிக்க வேண்டும். இல்லைன்னா நாம் சாப்பிட்ட இந்த தமிழ் உப்புக்கும் தண்ணிக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும். ஏன்னா சினிமா மட்டும் கொடுங்க, நாட் ஓன்லி சினிமா. ஏன்னா இப்போ கூட எல்லாரும் என்ன எழுந்திரிச்சோம், ஜனகணமனவுக்கு எழுந்திரிச்சோம். எனக்கு புரியல. பொதுவாக தமிழ்தாய் வாழ்த்து முடிந்து முடிவில் தான் ஜனகணமன இப்போ சட்டத்தை மாற்றிருக்காங்க. ஏன்னா ஜனகணமனவும் போயிடுவாங்க, அடைச்சி வச்சு இழுத்து வச்சா தேசியத்தை பூத்த முடியும். எங்கள் தமிழ் தள்ளப்படுகிறதோ என்கின்ற பயம் எனக்கு இருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்து என்ன முடியும் போது என்னையா ஜனகணமனம் பாடிட்டீங்க, மங்களம் பாடிட்டீங்க, இதுதான் சொல்லுவோம்.
ஜனகணமன முன்கொண்டதை ஏன் நிறுத்துறீங்க? எங்களுக்கு தேசிய பற்று உண்டு, பட் எங்கள் தாய்ப்பாலுக்கு அப்புறம் தான் பிறப்பால். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா தெரியும், இந்த கல்ச்சரை உரசிட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக உரசுறாங்க. எங்கேயோ காணாமல் போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஆனாலும் எதிர்கால இளைஞர்கள் சரியாக இதை தீர்மானித்து திரையுலகம் கூட இதை விட்டுறக்கூடாது. ஏன்னா யார் வேணாலும் சங்கமிக்கலாம், எங்கள் அடையாளங்களை தொலைத்து விடாது. யார் வேணாலும் விருந்தாளியா வா வீட்டுக்கு, சாப்பிடு, படுத்து உறங்கு, திண்ணையில் படுக்கையில் பங்கு கேட்காதே. அதை மட்டும் தெரிஞ்சுட்டீங்கன்னா என்னமா எல்லாரும் சகோதரத்துவம், வா யூ கேன் டூ எனிதிங். பட் அந்த தலைமை பொறுப்பு என்பது மட்டும் இந்த மண்ணின் மைந்தனுக்கு வேண்டும் என்பதில் அழுத்தமாக உறுதியாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கிறேன்.